கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் மீண்டுமாய் உங்கள் மத்தியில் ஒரு புதிய கருத்தோடு தியானத்தோடு நான் வந்து உங்கள் மத்தியில் நிற்கிறேன். அதாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் தியானம் பண்ணிட்டோம். 13வது வசனத்துக்கு இப்போ வந்திருக்கிறோம். இந்த 13வது வசனத்தை வாசிக்க போகும்போது ஆகையால் அப்படின்னு சொல்லுது. ஆகையால் என்றால் 10, 11, 12 குறிப்பிட்டதாக இருக்கிறது. குறிப்பாக அதை வசனங்களை நம்ம தியானிக்கும்போது அந்த ரட்சிப்பின் கிருபையின் நற்செய்தியை ஆராய்ந்து சோதித்து அறிந்தார்கள். ஏன் கேட்டால் எப்போது நிறைவேறும், எங்கே நிறைவேறும், யாருக்கொண்டு நிறைவேற்றுவாங்க அப்படின்னு ஆராய்ந்து அறிந்தார்களாம். அது மட்டுமல்ல, ஒரு தேவ செய்தி பரலோகத்திலிருந்து உற்பத்தி ஆகி அது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அதை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாகிய ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு தேவ தூதரோ அல்லது ஒரு ஊழியக்காரர், பல தரப்பட்ட ஊழியக்காரர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்குறார். இது இன்ன காலத்தில் வேறும் என்று ஆராய்ந்து அறிந்தார்கள். இதுதான், அதனால தான் ஆகையால் என்று சொல்லுகிறது. அதை கண்டினியூ பண்ணுறாரு பாருங்க. நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மனதின் அறையை நாம் கட்டி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது என்ன சொல்கிறீங்க, அப்பொழுது அவர் நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் நிமித்தம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள்ன்றார். இப்போ இதை குறித்து தான் நம்ம ஆழமாய் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு தேவ செய்தி இருக்கிறது. மனதிலே அறையை கட்டி கொண்டு. அப்போ மனதில் அறையை கட்ட வேண்டும். நம்மளை வாழ்க்கையில் நாம் இடுப்பு, அந்த இடம்தான் அதனுடைய அறைனால அந்த இடுப்பை தான் காட்டுகிறது. அது தமிழ் அகராதியில் பார்த்தால் அறை என்பது இடுப்பு. அங்கே ஒரு அண்ணா கயிறோ வெள்ளிக்கயிறோ தங்க கயிறோ கட்டுகிறோம். பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த இடத்துல அந்த கயிறு, அந்த உள்ளாடை அல்லது அந்த அன்றாயர் ரொம்ப முக்கியம். சில குழந்தைங்கள் அன்றாயர் இருக்கும், மேல் சட்டை இருக்காது. மேல் சட்டை இருந்தால் அன்றாயர் போட மாட்டாங்க. அரை மனிதன், அதுதான் அங்கே சொல்லுகிறது. பெண்களுடைய வயதான வாலிப வயசில் அறையை கட்டியே தீரணும். அது ரொம்ப முக்கியமானது. உள்ளாடை இருப்பது நல்லது. இதை தான் சரீர பிரகாரம் சொல்லப்படுகிற ஒரு கருத்து. ஆனால் ஆவிக்குரிய கருத்தில் இந்த அறையை வைத்து ஆவிக்குரிய கருத்தில் உன் மனதினுடைய அறையை கட்டுன்றார். அது எப்படி போகுது பாருங்கள். ஏன்னா இது விளக்கம் கொடுத்தா தான் நான் அதை பற்றி பேச முடியும். ஆகவே இப்பொழுது நாம் அந்த மனதின் அறையை பற்றி பேசப்போகிறோம். வேத வசனத்துக்கு நான் இது முன் சொல்லப்பட்ட கருத்து அறைன்றது இதெல்லாம் பார்க்கும்போது பின்னால் வேத ரகசியங்கள் அதில் வெளிப்படும். அதை பார்க்கலாம். இப்போ இதில் என்னென்று நம்ம கேட்டால் அந்த மனதிலே அறையை கட்டுவது எப்படி, அது என்ன அறை, அந்த கட்டு எப்படி கட்டணும், எதுக்காக கட்டணும், அதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இப்போது யோசேப்பு எடுத்துக்கிட்டால் ஆதியாகமம் 37:4 எடுத்துக்கிட்டால் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, யோசேப்பு என்றதானவர் தன்னுடைய செல்ல பிள்ளை, அன்பான பிள்ளை, சிநேகிக்கக்கூடியவன், தகப்பனிடத்திலே அன்பாக இருக்கக்கூடிய செல்வாக்காக வளர்ந்த தன்னுடைய 11வது மகனாகிய யோசேப்பை அழைத்து, மகனே நீ நம்முடைய சகோதரர்கள் 3 நாள் ஆகிவிட்டது அல்லது சில நாட்கள் ஆனதப்பா, போய் அவங்க எப்படி இருக்காங்க விசாரித்து வான்னு அனுப்புகிறாரு. அவங்களோ அவருக்கு தீமை பண்ணி அவனை கடுமையாய் அவனை சிட்சித்து அந்த இஸ்மவேலருக்கு வித்துடுறாங்க. அவங்க எகிப்தில் வித்துடுறாங்க. ஒரு ஆட்டின் ரத்தத்தை எடுத்து அவன் வஸ்திரத்தை நனைச்சி, இந்த ரத்தம் கரப்பட்ட இந்த வஸ்திரம் உன்னுடைய மகனா இல்லை வேறு யார் இருந்தாலும் பாருங்கன்றார்.
அதை பார்த்த உடனே அவன் மனசு துக்கப்பட்டு கலங்கி விட்டது. மன வருத்தத்தில் வேதனைப்பட்டு விட்டான். என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அதை அவங்க சொல்கிறாரு பாரு. என்ன ஒரு வேதனைக்குரிய காரியம். அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். தன் வஸ்திரத்தையே கிழித்து அறையில் கட்டி ரட்டுடுத்தி அநேக நாள் துக்கமாக இருந்தான். அப்போ அந்த கட்டு அறையை கட்டுற அந்த வஸ்திர கட்டு அவருடைய வாழ்க்கை துக்க நாளாக மாறிவிட்டது, வேதனைக்குரிய நாளாக மாறிவிட்டது, வருத்தத்துக்குரிய இடமாக, வருத்தத்துக்குரிய வாழ்க்கையின் ஜீவியமாக. ஐயோ நம்ம பிள்ளை அவ்வளோதான், பார்க்க மாட்டேன், அவன் என்ன பார்க்க மாட்டான், நான் இல்லாவிட்டால் அவன் இல்லை, அவன் இல்லாவிட்டால் நான் இல்லை, வருத்தப்படக்கூடிய ஒரு மன பாரத்தில் அவர் கடந்து போய்விட்டார். அவங்க என்ன ஆலோசனைலாம் கேட்குற மாதிரி இல்லை. அவர் என் குமாரனே போயிட்டானப்பா, எவ்வளோ ஒரு வேதனை பாரு. அதே தான் நாம் கூட நம்முடைய மனதை அறையை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன ஒரு ஆத்துமா பாரமாக இருக்க வேண்டும், நம்ம சபை பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஊழியத்தினுடைய பாரமுடையவர்களாக இருப்பது தான் அறையை கட்ட வேண்டியது. என்ன சொல்கிற, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் ஜெபிக்கும்போது உன் இருதயத்தை அறையை கட்டி கொண்டு ஜெபம் பண்ணு, அறையை கட்டு, அதில் போய் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் வெளிங்கரமாக உங்களுக்கு பதிலளிப்பார் என்றார். ஒரு மறைமுகமாக செய்யப்படுகிற ஜெபம், அதுதான் அதனுடைய பொருள். ஆகவே நம்முடைய வாழ்க்கை அந்த மன வேதனைன்றது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. ஆதாம் ஏவாள் கூட தன்னை அவங்க நிர்வாணி என்று அறிந்து உணர்ந்த பின்னால் அத்தியலை பின்னி அதை தன்னுடைய அறையை கட்டிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க பார். அவள் எவ்வளோ ஒரு முக்கியமான இடமா இருக்கிறது. ஐயோ நம்ம நிர்வாணியாச்சேன்னு. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு மிக ஆழமான சத்தியம். பின்னால் நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் அவளை குறித்து தியானிப்போம். அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அவன் அறையை கட்டி அந்த வேதனையை சுமக்கிறான். ஒரு குடும்பத்தில் கூட ஒரு பிள்ளை, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஊனமாயிட்டாலும் சரி, அல்லது வாழ்க்கையிலே ஊனமாயிட்டாலும் சரி, அதை கத்தரை விட்டு விலகி போன பிள்ளையாக இருக்கட்டும் சரி, பரவாயில்ல. ஆனால் அதற்காக பாரப்பட்டு கண்ணீர் விட்டு கத்தரோட சமூகத்தில் கத்தரை தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் தாம் பிள்ளைக்காக கட்டுகிற அறை. ஜான் வெஸ்லி அவருடைய தாயார் அவங்க படுத்த பின்னால் ஒவ்வொருத்தருமேலும் தலை மேலே வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அதில் எழும்பினவர் தான் ஜான் வெஸ்லி. மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை உண்டாக்கி மனம் மாறுதலை திருப்ப வச்சவர் தான் அவர். தாய் தான் காரணன்றாங்க அந்த சரித்திரத்தில். அப்போ அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மகளுக்காக நாம் கண்ணீர் விட்டு கதறி தேவ சமூகத்தில் குமுறுகிறது தான் அறையை கட்டிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. மார்த்தாலோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டா இல்லை, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மார்த்தாலோ அநேக காரியங்களில் கவலைப்படுகிறார். நமக்கு அநேக காரியங்களில் நாம் கவலைப்பட்டு மார்த்தாளை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதல்ல, தன்னை விட்டு எடுப்படாத அந்த ரட்சிப்பின் பாதையிலே தன் பிள்ளைகள் குடும்பம் இருக்கணும் என்றோரா அந்த மன பாரத்தில் இருப்பது தான் நம்முடைய மனதை அறையை கட்டி கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 9:39 வாசித்தா 37 மணிக்குண்ணா 9:37 வாசித்தால் அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சன்றார். அப்போ என்ன அர்த்தம்?
அறுவடைக்கு அதாவது அறுவடை என்கின்றதான அந்த ஆத்துமாக்கள் மனம் மாறுவதற்கும் சுகமடைவதற்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி நற்செய்தி கேட்பதற்கும் வாஞ்சை உள்ளவர்களாக இருந்து இயேசுவை பின்பற்றக்கூடிய தேவனை பின்பற்றக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு மனம் மாறுதலை உருவாக்குவதற்கு. ஆனால் அது சத்தியத்தை சொல்லி அவங்கள கொண்டு வரக்கூடிய சீஷர்கள் இல்லை, போதுமான அளவுக்கு என்னிடத்துல இல்லையே. ஆகவே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க எஜமான் யார்? கர்த்தர் நான் எஜமான், அவரை வேண்டிக் கொள்ளுங்க, அவரை அனுப்பிட்டோம் போட்டோம். அந்த ஆத்மா பாரத்தை அவர் நிறைஞ்சவராக. ஐயோ, உலக இரட்சகர் என்றால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவியும் மனம் மாற வேண்டும். அவங்களுடைய பாவத்தை சுமக்கிற ஒரு தேவாட்டுக்குட்டி, அதுதான் அந்த யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் இரட்சகர், நமக்காக பிறந்தார், இம்மானுவேலராய் பிறந்தவர், நம்மோடு இருக்க வேண்டும், நம்முடைய அவருடைய வாசஸ்தலம் நம்மோடு கூட நிலை நாட்ட வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆட்கள் கம்மியாக இருக்குதே, அனுப்ப சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கன்றார். மைப்பன் இல்லாத இடத்துல ஆடுகள் சதறண்டு போகின்றார். பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அர்த்தம் நிறைய இருக்குது. நியாயாதிபதி காலத்தில், ராஜாக்கள் காலத்தில் அந்த ராஜாக்கள் மற்றவங்கெல்லாம் பார்த்த நியாயாதிபதியில் பார்த்து அவங்க இல்லாத காலத்தில், அதாவது ஒழுங்கெல்லாம் நடக்கிற காலத்தில் ஆடுகள் சதறண்டு போகுதான். தீர்க்கதரிசி இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகுதுன்றார். அப்போ நற்செய்தி யாரால் ஒருத்தர் இருக்க வேண்டும். பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை அறிவிக்கிறவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அறிவிக்கும்படி கொடுக்கிறார் என்று கேட்டால் அந்த செய்தி நமக்கு இருக்க வேண்டும். இருந்தால்தான் அதை அறிக்கை செய்ய முடியும். அழிந்து போகிற மக்களை மீட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாரமுள்ளவர்களாக, அதுக்கு பிரயாசப்படக்கூடியவர்களாக, அதுக்கேற்றல் போல ஒரு மனம் மாறுதல் அடையத்தக்கதான ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய பாரமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் மனதை அறையினால் கட்டி என்று சொல்லுகிறார் பேதுரு. இன்னும் தெளிவாய் சொல்லப்போனால் ஏசாயா 6:1 வாசித்தா, அந்த தொடர்ந்து அதில் வாசிக்கப்படும்போது 8வது வசனத்தில் வாசித்தா, இந்த ஏசாயா தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை ஆராதனை பண்ணும்போது தேவ தூதர்களால் அந்த ஆராதிக்கிற தூதருடைய மகத்துவத்தை கண்டதும் போது அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், என் காரியமாக நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாக யார் போவான், நான் அனுப்புனா எனக்கு யார் வருவாங்கன்ற எனக்கே தெரிலன்றார். அப்போ அந்த ஏசாயா, நான் போகிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும், நான் இருக்கிற அடிமை, என்னை அனுப்பு, நான் போகிறேன்றாரு. இன்றைக்கி எத்தனையோ நல்லா படித்த பிள்ளைங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் டாக்டர், என்ஜினியர், வக்கீல், அரசாங்க உத்தியோகத்தில் பல தரப்பட்ட சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஊழியக்காரங்களை பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் படிக்காத பிள்ளைங்களை தள்ளிடுவாங்க, ஊழியத்துக்கு போமான்னு. திருமணம் ஆகாத இருக்கிற பெண்களை ஊழியத்துக்கு போயிடுமா, கர்த்தருன்னு ஆஸ்வதிப்பார். ஆனால் அவங்க பெற்ற முதன்மையான பிள்ளைகளை கர்த்தருக்காக கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நம்ம ஆந்திரா பட்டணத்தில் தான் இருக்கிறாரு. அவரோட சாட்சியை நான் நேரடியாக கேட்டேன். என் பிள்ளை என்கிட்ட 25 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. என்னத்துக்கு மகனா குடுப்பா, என்னத்துன்னு கேட்குற, மாயின் போய் 3.5 வருஷம் என்ஜினியர் படிச்சுட்டு அந்த காலேஜில் முதல் மாணவனாக நல்ல ஒரு சிறந்த சர்டிஃபிகேட்டோடு வீட்டை சேர்ந்தான். அப்பா, நான் படித்தது இதுதான். ஐயோ, என் பிள்ளை இப்போ தான் சொல்லுதாப்பா, ஏன்னா ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா, அம்மா அம்மா நீ சமாளிப்ப, அம்மாக்கெல்லாம் வேண்டாம், இது அம்மாவுக்கு தெரியும், தெரியலன்னா நீங்கள் இருக்கிறீங்களா, என்னை நம்புகிற ஒரு அப்பா, நான் அப்பாவை நம்புகிறவன், அம்மாவை நம்புகிறவன், தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். இன்னொரு டைம் என்ன பண்ணிட்டார், 10-12 லட்சம் ரூபாய் கொடுன்னா அவர் 15 லட்சம் கொடுத்தார். நேராக பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்தார். அப்பங்கிட்டே, அப்பா, உங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை விட எனக்கு
மேன்மை கொடுக்காத, சற்று சிறியவனாக இருந்து அவங்களுக்கு பணிவிடை ஊழியக்காரனாக இருந்து நான் ஊழியம் செய்யணும், அது கொடுத்தா போதும்பா. நீங்கள் கொடுத்தா அது 12 லட்சத்துக்கு, அதான் 15 லட்சத்துக்கு நான் சிறந்த மாணவனாக வேதாகம கல்லூரி படித்து வந்துக்கிறேன்ப்பா, என்னுடைய தகுதி இதான் கொடுத்தார். அவங்க அப்பா அம்மா கண்ணில் தண்ணி வருது, பிள்ளையுடைய அம்மா கண்ணில் தண்ணி வருது. ஏப்பா அது அப்படியே சொல்லிட்டு போகலாம்பா, இதெல்லாம் சொல்கிற வேண்டியதாப்பா, நீ என்ன நம்புகிற, நான் உங்களை நம்புகிறேன், கவலைப்படாத, நான் ஊழியம் செய்யணும். அது சொல்கிறார் பாரு, எங்கள் அப்பாங்கிட்ட இருக்கிற ஊழியக்காரர்களை விட அவங்களுக்கு நான் பணிவிடை செய்யக்கூடிய ஊழியக்காரனாக இருந்து இன்னும் ஊழியத்தில் வளரணுன்றார். என்ன அழகான, ஏன்னா அப்போ என்ஜினியர் படித்தேன்னு கேட்டாங்க. அப்பா சும்மா வந்துட்டா அப்பா ஊழியத்தை வந்து செய்கிறான் பாருன்னுவாங்க. ஆனால் ஒரு இன்ஜினியராக படிச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கா, படிப்பாளி அறிவாளிப்பா, எல்லாத்தையும் படித்து கத்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்காக வந்தவர் நற்சாட்சி பெறலாம்ப்பா. இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. என் நண்பருங்க அப்படி தான் சொல்லக்கூடியவங்க, பணம் இல்லை கத்தர் கொடுப்பாருப்பா எல்லாவற்றையும். ஒரு சாட்சி நான் கேட்டேன், அது பேர் தான் தெரியல. சரி, அப்போது எப்படி இது என் காரியமாக நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்குள்ளே நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் போகிறவங்க கூட நம்ம அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஊக்குவிக்கலாமே. கத்தருக்காக வாழணும், கத்தருக்காக உழைக்கணும், அதான் உன் அறையை கட்டுன்றார் ஆண்டவர். எசேக்கியேல் 22:30 வாசித்தால், ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் அவளை காப்பாற்றுவங்க யாரும் இல்லை, திறப்பில் நின்று அதை தடுத்து நிற்கிறவன் ஒருவனும் இல்லை, யாரை தேடின யாரும் இல்லைன்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய ஜனங்கள், என்னுடைய படைப்பாளிகள், நான் தெரிந்து கொண்ட தேவ ஜனங்கள் கெட்டு அழிகிறாங்களே, அவளை திருந்த வைக்கணுமே, அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வைக்கணுமே, அவனை பிணிகளை குணமாக்க வேண்டுமே, அவனை தேவையில சந்திக்க வேண்டுமே. யார் போவான்? யார் அங்கே இருக்கிறாங்க? ஒரு வியாகுலத்தோடு அந்த இடத்துல அங்கே அவர் சொல்கிறார். பிரியமார்களே, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டு. இந்த யாத்திராகமம் 12:11 வாசித்தால், அந்த எகிப்திலேருந்து விடுதலை பெற்று எகிப்து விட்டு கானானுக்கு போகும்போது பஸ்காவை அடித்து புசிக்கிறாங்க. ஆனால் புசிக்கிறதுக்கு ஒரு விதத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். அறையை கட்டி கொண்டு கோலுமாய் பிடித்து கொண்டு அந்த சமைச்சதை நீங்கள் சாப்பிடுங்கன்றார். இன்னும் சில வழிமுறை சொல்கிறார். ஆனால் ஒன்று, அதில் அறையை கட்டி கொண்டு புசிங்கன்றார். அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு எகிப்திலேருந்து விடுதலை ஆகி வருகிற அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கே, அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கே ஒரு சட்டத்தை போடுறாருன்னா, இந்த காலத்தில் ராபோஜனத்தை எடுக்கிற நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் யோவான் 6:48 58 வரைக்கும் வாசித்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியங்குது. ராபோஜனத்தை எடுக்கணும்னா நம்மை நாம் அறிந்து நிதானித்து எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது குற்றம் மற்றவர்களாக, செய்த குற்றத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றவர்களாக, அல்லது செய்த தவறுக்கு மனஸ்தாபப்படக்கூடியவர்களாக. அதுதான் பேதுருடைய பிரசங்கத்தில் சொல்கிறாங்க. ஐயா, நாங்கள் எங்கள் இருதயம் குத்தப்படுகிறது, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணுன்றாரு. நீங்கள் மனம் மாறி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியும் பெற்றுக்கொள்ளுங்க, பாவம் மன்னிப்புக்கு என்று. அப்போ மனம் மாறுதலே பாவம் மன்னிப்புக்கு, பாவம் மன்னிப்பே மனம் மாறுதல் என்றார். ஒரு பெண்ணுக்கு பயந்த அந்த பேதுரு, நம்மை ரட்சிக்க வந்த கிறிஸ்துவானவரை நீங்கள் கொலை செய்து போட்டீங்க சிலுவையில் என்றார். அதை கேட்டது தான் இருதயம் குத்தப்பட்டவர்களாக மாறிட்டாங்க. மாறு மனசு மாறணையா, நம்ம மனசு மாறணும். மாறுறது தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. சொல்கிறார் பாரு, என்ன தானமாக எடுக்கிறதுல என்ன தானமாக கொடுப்பது அல்ல, ஒரு பக்தியோடு பயத்தோடு எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் தான் இந்த ராபோஜன பந்தி. அடே, புது வஸ்திரம் வாங்கினப்பா, அது 1 மாதம் போட்டேன், அழுக்காயிடுச்சு, திரும்பி அதே போட முடியுமா? முடியாது. புது வஸ்திரம் வாங்கினேன், மழை காலத்தில் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டுக்கு போனேன், குறுக்க ஒரு பஸ்ஸு வந்தது, அல்லது குறுக்க ஒரு லாரி வந்தது, அல்லது குறுக்க ஒரு காரு வந்தது, அல்லது 2 வீலர் வந்தது. அப்போ அந்த மழை தண்ணியுடைய சேரு மேலே பட்டினது,
பட்ட பின்னால் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டேன். திரும்பி மறுநாள் போட முடியுமா? நல்லா துவைச்சி சுத்தம் பண்ணி தான் போடுகிறோம். அதுபோல் அன்றாட பாவங்களை நாம் அறிக்கை செய்து அல்லது ஞாபகம் பண்ணி தெய்வ சமூகத்தில் ஒப்புரவாகி அப்பொழுது தான் இந்த பந்தியை நாம் உட்கொள்ள வேண்டும், பந்தி கொடுக்க பிரயாசப்பட வேண்டும். அதுதான் அறையை கட்டி கொள்ளுங்கள் என்றார். மனதிலே, சரீரத்தில் இல்லை, மனதிலே கட்டுன்றார் ஆண்டவர். அவர் வரும்போது அந்த வஸ்திரம் நமக்கு இல்லாவிட்டால் நிர்வாணிகளாக இருப்போமா? எடுப்படாது. உன் நிர்வாணத்தை மூடு, வஸ்திரத்தினால மூடுன்றார் ஆண்டவர். அது எது? உடல் அல்ல, நம்முடைய இருதயத்தை மூட வேண்டும். தேவன் அதுதான் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம செய்தோம் என்று கேட்டால் மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்றது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்று நம்ம சொல்ல போகும்போது பாருங்கள், யோவான் 3:3-5 வரைக்கும் வாசித்தால், ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால், ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான், பிரவேசிக்க மாட்டான். இப்போ ராஜ்யத்தை எப்படி எடுப்ப? பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை அடைவது தான் நம்முடைய முக்கியமான ஒரு கிறிஸ்து ஜீவியம். நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் மனம் மாறுதல் வேண்டும், மனம் திருந்துதல் வேண்டும். அதை தான் சொல்கிறார் அவர். மறுபடியும் நீதிமான் 7 தடவை விழுவான், அது 7 தடவை விழுந்தால் இல்லாமல் எழுந்திருக்கக்கூடியவன். கர்த்தர் அவனை எழுப்புகிறார். அவன் மனமாறி தேவ சமூகத்தில் ஒப்புரவாகக்கூடிய ஒரு பரிசுத்தவானாக இருக்கிறார். அதனால் மன்னிப்புன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் மன்னித்து சேர்த்துக்கிறார். பேதுரு பிரசங்கத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. யார்? அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவங்க, இயேசு சிலையில் அறையும்படி ஆமோதித்தவங்க. அவங்க தான் ரட்சிக்கப்படுறாங்க பேதுருடைய பிரசங்கத்தினால. அப்போ பாரு, எப்படி ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை தேவன் அங்கே கொடுக்குறார். பிரியமானவர்களே, அநேகர் மனம் மாறி ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டாராம். ஆனால் இங்கே பரலோகத்தில் நாம் சேர்த்து கொள்ளுகிறார். அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்த கிருபையின் மகிமை பூர்ண நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு இந்த ரட்சிப்பை அனுபவத்தில் போகும்போது பரலோகத்தினுடைய கிருபை நமக்கு கிடைக்கும், பரலோகத்தினுடைய மேன்மை கிடைக்கும், பரலோகத்தினுடைய ரட்சிப்பு கிடைக்கும், பரலோகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம், பரலோகத்தில் தேவனுக்கு ஒரு மனமாட்டியாய் நாம் இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி நமக்குள்ளே இருந்தே தீர வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் நீங்கள் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது சர்வ சாதாரணமான உபதேசம் அல்ல, ஆழ்ந்த உபதேசத்தை, ஆழ்ந்த சத்தியத்தை பேதுரு நமக்கு ரொம்ப அழகாக அதை தியானித்து சொல்லுகிறார். பாருங்கள், அதுதான் பிரியமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. அது இன்னும் நம்ம சொல்லப்பட வேண்டும் என்று கேட்டால், இந்த 1 தீமோத்தேயு 1:2 வாசித்தால் உத்தம தீமோத்தேயுன்றார் பவுல். அவருடைய உதவி ஊழியக்காரன் உத்தமன்றாரு. மோசஸ் தேவனுடைய வீட்டில் எங்கேயுமே உண்மை உள்ளவனாக இருந்தான். இந்த பவுலுக்கு இந்த தீமோத்தேயு உத்தமனாக இருந்தான், கர்த்தருக்கு உத்தமனாக இருந்தான் தன்னுடைய ஊழியத்தில். ஆனால் 12 வாசித்தால் அந்த பவுல் சொல்கிறாரு, நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால நான் அவரை துதிக்கிறேன். சில பேர் இயேசு கிறிஸ்துவே துதிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஏற்படுத்தின அவரை நான் துதிக்கிறேன். அப்போ யார்? இயேசு கிறிஸ்து. பவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்றாரு. ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும்? போ, உனக்கு சொல்கிறேன் பின்னால் போது அனனியா போய் அந்த காரியங்களெல்லாம் சொல்லப்படும் பொழுது ஞானஸ்தான இடத்தில் துடிந்து இயேசுவை அறிவிக்கப் போகிறார். எப்படி? அவர் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால்தான்.
ஒருவேளை அந்த தர்சு பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டு பின்னால் பின்வாங்கி உலகத்தையும் சொத்தையும் சுதந்திரம் பார்த்து தன்னுடைய ஆஸ்தி குப்பியின் நஷ்டம் என்று எண்ணினதை எண்ணாமல் நம்முடைய ஆஸ்தி சொத்து இவ்வளவு இருக்குதே என்று எண்ணிருந்தால் உண்மை இல்லாதவனாக அந்த பவுல் இருந்திருப்பார். அவருடைய மனம் மாறுதல் பவுலா இல்லை, சவுலாகவே இருந்திருப்பார். ஆனால் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தபடியால் தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கிறிஸ்துவே துதிக்கிறேன் என்று சொன்னார். நம்மளை ரட்சிப்பு அதுதான் பிரியமா இல்லை. ஒருவேளை ஊழியக்காரன் தான் கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தால் கர்த்தரை துதியுங்கள். அப்படி தேவ ஜனங்களாக இருந்தால் என்ன இந்த ரட்சிப்புகளை கொண்டு வந்தீரே, அதுதான் சீனா நாட்டு இருட்டறை இளவரசி புத்தகம், அருமையான புத்தகம். அதில் அந்த ராணி என்ன சொல்கிறான்னா, பேரன் பேத்திங்கிட்ட போயிட்டு அந்த வேதத்தை அந்த தாய்மொழியை கற்றுக்கிட்டு இது என்ன அது என்னான்னு கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டு அந்த வேதத்தை படிக்க ஆரம்பித்தாங்களாம். அப்போ சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே, உனக்கு புத்தி இருக்குதா, உனக்கு ஞானம் இருக்குதா, நீ ஒரு பகுத்தறிவா, நீ ஏன்யா இப்போது இந்த உலகத்துக்கு வந்திய என்னை ரட்சிக்கக்கூடாது? எவ்வளவோ வேதத்தை நான் படிச்சிருப்பேன், எவ்வளவோ உண்மை துதித்து நான் பாடியிருப்பேன், உமக்குள்ளே எவ்வளவோ நான் ஊழியத்தை செய்திருப்பேன். சாகர காலத்தில், வயசான காலத்தில், தள்ளாடுற காலத்தில் மகிமையை ரட்சிப்பேன் கொடுத்தீரே அழுது கர்த்தரை நினச்சி அவங்க தியானித்து தொழுகை செய்தாங்களாம். அந்த வசந்த வாசித்த அவ்வளோ ஒரு பாரத்தை நமக்குள்ளே உருவாக்குது. ஒரு சீனா நாட்டினுடைய மந்திரியுடைய மனைவிக்கே இப்படிப்பட்ட ஒரு பாரம், ஒரு நல்ல அவங்க அறையை மனதில் கட்டி கொண்டார்கள் என்று கேட்டால் இன்னைக்கு நீங்களும் நானும் கட்டிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, புலி பாவர டைகர் என்னவாங்கன்னா எல்லாம் பயப்படுவாங்க. நான் சொல்கிறேன், டைகர் அந்த புலின்றது மரமண்டு மக்கு எதுன்னு அந்த உலகத்தில் எல்லா பிராணியை காட்டிலும் புலி தான். ஏன் தெரியுமா? பூனையை பார்த்து புலி சூடி வச்சுக்கிச்சான். அப்போ தான் புலிக்கு தெரிஞ்சுது, ஓஹோ நம்ம மிருகண்டா, கொடியவங்க. அப்போ தான் ரோஷம் உணர்வு எல்லாமே வளர்ந்தது தெரிஞ்சுக்கிச்சு. சாரப்பாம்பு எங்கே சின்ன குழந்தைங்க விளையாடுதோ அந்த இடத்துல அந்த பாம்பும் கூட இருக்குமா. அந்த குழந்தைங்க வந்த பின்னால் அங்கே இது பாம்பு துளி குளித்து விளையாடும். ஐயோ இப்போ தானே என் பிள்ளைய வீட்டுக்கு வந்துச்சு. அங்கே சாரப்பாம்புடைய ஆட்டம் பார்க்குறாங்க. அதில் வாலில் முள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, விஷ முள். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பதுங்கி போகும். ஏன்னு கேளு, டேய் என்னை யாருன்னா தொட்டிங்கன்னா என் வாளால் அந்த முள்ளால் குத்தி சாவடிப்பேன், நீ என்னை தொடாத, நான் பாம்பு, சார பாம்புன்னம்மா. அப்போ தான் அதுக்கு ரோஷம் உணர்வு, அதனுடைய ஜீவத்தினுடைய ஆணவம் அப்படியே துள்ளி குதித்து அது மறைவாக தன் வழியில் போகுமா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாரம், ஒரு உணர்வு, ஒரு அக்கறை, கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் மேலே ஒரு பற்றுதல், நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த உலக இரட்சகருக்காக நம்மையே அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு ஜீவ பலியாய் நாம் காணப்படுவது மிகவும் முக்கியமான அவசியம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து இதை குறித்து 2-3 பதிவு இருக்கிறது இந்த அறை கட்டுதலில். இதில் இன்னும் வித்தியாசமான ஆழமான உபதேசம் இருக்கிறது. தவறாமல் கேளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.